தேநீர் குடியில போய் அந்த பஞ்சாட்சத்தை எடுத்துக்கொண்டு வந்து அப்பா கையில கொடுத்தா. அதனை கையில வாங்கி மருமன் கையில கொடுத்து போக சொன்னான். யார்கிட்ட ரொம்ப பகுதி எனக்கு கை நிறைய நெத்தி நிறைய பூசிக்கிறான். அப்புறமா குனிந்து பார்த்தா மாமா பார்த்து கேட்டான், ஏன் மாமா அது என்ன கறி மாமா, கறி மாமா அது என்ன, அது என்ன, அது என்ன, இது என்ன கறி மாமா, கறி மாமா, என் மாமா இது என்ன கறி மாமா, என் மாமா மாப்பிள்ள மாப்பிள்ள கொஞ்சம் அவசரப்படாதீங்க. அது வந்து என்ன கறி தெரியுமா, அது வந்து ஆட்டுக்கறி மாப்பிள்ள. நீங்க தின்னு பார்த்து உடனே விஷயம் சொல்லுவோம் சொன்னா. என்ன ஆட்டுக்கறி எல்லாம் இன்னைக்கு என்ன தின்னுருப்பான். அன்னைக்கு ஒரு சின்ன துண்டு எடுத்து 60 படம் வாயில போட்டான். ஏன்னா அப்படி 60 படம் வாயில போட்டான் இல்லையா, அதுக்கப்புறம் தான் அதுல உண்டான விஷயம் அவருக்கு தெரிந்ததான். அவரெல்லாம் ருசி சாப்பிட போய்தான் நமக்கு சரியா ஆட்டுக்கறியே கிடைக்க மாட்டேங்கிறது. எங்க ஊர்ல ஒரு கிலோ கறி என்ன விலை தெரியுமா, நம்ம ஊர்ல ஒரு கிலோ கறி என்ன விலை, ஏன் தெரியுமா, அந்த ருசி எப்படி சொன்ன தெரியுமா, என் மாமா ஆட்டுக்கறி சென்று பார்த்தேன், மாமா தின்று பார்த்தேன், எனக்கு ஓசையாக இருக்கு மாமா, என் மாமா மாமா இது என்ன கறி மாமா, பெரிய பெரிய துண்டா இருக்கு. மாப்பிள்ளை ஆட்டை விட மாடு பெருசு தானே, துண்டு பெருசா போச்சு. இந்த பிள்ளைங்களை அப்பவே சொன்ன பாய் பிள்ளைங்களா, ஆட்டுக்கறிக்கு மாட்டுக்கறிக்கு வித்தியாசம் எல்லாம் வெட்டி போடுங்க, அந்த ஆள் புதுசா சாப்பிடாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, எங்க கேக்குதுக்கோ அதாவது மனம்போன போக்கு. மாப்பிள்ளை நீங்க சின்ன பார்த்த விஷயம் சொல்லுங்க. உடனே மாட்டுக்கறியிலையும் ஒரு சின்ன துண்டு எடுத்து மனம் எல்லாம் வாயில போட்டான். அதுக்கப்புறம் தான் அதுல உண்டான விஷயம் அவருக்கு தெரிஞ்சுதான். மாமா ஆட்டுக்கறி சென்று பார்த்தேன், மாமா மாட்டுக்கறி மனமாக இருக்கு மாமா, ஆமா மாமா மாமா இது என்ன மாமா கருத்துண்டு கருத்துண்டா இருக்கு, இது என்ன கருன்னு சொல்லி கேட்டான். மாப்பிள்ளை மாப்பிள்ளை அது வந்து கண்ணுக்குட்டி உப்புண்டோம், அத கருத வறுத்தா தான் கருன்னு ருசியா இருக்கும் சொல்லு பாருங்கன்னு சொன்னான். என்ன கண்ணுக்குட்டி உப்புண்டாலும் அவன் கண்ணாலே பார்த்திருக்க மாட்டான். என்ன பண்றான், அதுல ஒரு சின்ன துண்டு எடுத்து வாயில போட்டு பார்த்தான். என் மாமா கன்றுக்குட்டி உப்பு கண்டா, என் மாமா கரும்புருசி போல இருக்கு. ஏன் மாமா இது என்ன கறி மாமா, மியூசியம் தாடியமா இருக்கு அப்படி சொல்லி கேட்டான். மாப்பிள்ளை அது வந்து 2 கறி பச்சடி. மாப்பிள்ளை உங்க நாட்டுப்புறங்களுக்கு எவ்வளவு பச்சடி வைப்பாங்க, மாங்காய் பச்சடி, வெண்டைக்காய் பச்சடி, தக்காளி பழம் பச்சடி, இஞ்சி பச்சடி, நாரங்காய் பச்சடி, வெங்காய பச்சடி, மிளகா பச்சடி, இப்படின்னு பச்சடி எவ்வளவோ வைப்பாங்க. எங்களுக்கு இந்த நண்டை விட்டா வேற பச்சடி ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு நண்டை பச்சடி பண்ணுவோம், இல்லைன்னா நண்டு ஜூஸ், நண்டு ரசம் வைப்போம், கால் கிடப்பெல்லாம் எடுக்கும். நீங்க சாப்பிட்டு பார்த்து ரிசல்ட் சொல்லுங்கன்னு சொன்னா, நண்டுக்கு துண்டு தேடுறானே அதுல துண்டே இல்ல. இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு, இந்த கீரை கடை பலகை இருக்கு இல்லையா, அதை போட்டு கட 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 கட்ட கட்ட கட்டன்னு போட்டு கடைஞ்சு தனியா வச்சிருக்கோம், அதுல துண்டே இல்ல. என்ன பண்றான், அந்த நண்டுக்கறி பச்சடியில அப்படி விரல வைத்து சுட்டு பார்த்தான். ஏமாமா நண்டுக்கறி சென்று பார்த்தேன், ஏமாமா என் நாவுக்கு தான் ருசியா இருக்கு.
சாப்பிட்டு இளைப்பாரி அம்புலங்கள் தந்தரித்து வள்ளுவரை அழைத்து வந்து திருமண முகூர்த்தம் அது பார்த்தானே. அப்போ வாழ பகடை மருமகன் பட்டனுக்கும் தமது மக்களிரு இவர்களுக்கும் 21 பொருத்தமாது ஏக பொருத்தமாக இருப்பதென்று பங்குனி மாசையில என்ன 18ஆம் தேதியில மிருகசீர நட்சத்திரம் என்ன அன்றையதை நமாதியில அழகு நல்லோ திருமணம் என்று முகூர்த்தப்பட்டவாளை என்ன என்று முகூர்த்தப்பட்டவாளை எழுதி கொடுத்தார் திரு வள்ளுவரும். பகடையவன் எண்ணுவானா நம்ம கல்யாணத்துக்கு நாடு வச்சுட்டோம், நம்ம கையிலே காசு இல்லை, என்ன கையிலே காசு இல்லை, நமக்கு கடன் கொடுப்ப யாரும் இல்லை. கடன் கொடுப்பார் இங்கு யாருமே இல்லை. என்ன பண்றது? கல்யாணத்தை சுருக்கமா முடிச்சாலும் ஒரு 2000 வேணும். 2000 வேணும். எப்படி? பொம்மக்காலுக்கு 500, சும்மக்காலுக்கு 500, மாப்பிள்ளைக்கு 500, இதர செலவுகள் 500, 2000 வேணும் இல்லையா? இந்த 2000த்துக்கு நாம இனிமே எங்க போகிறது? இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களும் தாய்மார்களுமாக சேர்ந்து கல்யாணத்துக்கு பணம் கொடுத்தீங்கன்னா கல்யாணத்தை முடிச்சுடல, இதுக்காக பணம் கேட்கணும்னு சொல்லி போயிடாதீங்க, குறை கதையும் கேட்டு போங்க. உடனே சரி சொல்றோம் இல்லையா, இங்க ஒரு பணம் வரட்டும், நாம கைவசம் இருக்கிற பணத்தை வச்சு கல்யாணத்துக்கு வேண்டிய தொழிலாளர்களுக்கு அக்கௌண்ட் பண்ணோம். முதலாவது என்ன வேணும்? பந்தல்காரர் வேணும் இல்லையா? பந்தல்காரர் பார்த்தா அக்கௌண்ட் பண்றேன். பந்தல்காரியாவுக்கு வந்து நம்ம அண்ணனுக்கே கொடுத்துருவோம். அண்ணன் ரமேஷ் அண்ணன் பிள்ளைங்களுக்கு எல்லாம் வச்சிருக்கணும், கல்யாணத்துக்கு பந்தல் போட வேண்டியிருக்கு, உங்களுக்கு என்ன பணம் சொல்லி கேட்டாரு. நமது பந்தல் அலங்கார கலைஞர் ரமேஷ் இருக்கிறாங்களே, பணத்தை பெருசா பார்க்கக்கூடிய ஆள் இல்ல, என்னையா பணம் எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்துறோம், அப்புறமா பணத்தை கொடுக்கணும் சொல்லி ஏன்னா பந்தல்காரியாவுக்கு ஒரு 500 ரூபா அட்டோஸ் பண்றான். அடுத்தாற் போல பந்தல்ல கட்ட வேண்டியது என்ன? மைக் செட்டு. அதுக்கு நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கைவசமே மைக் செட் இருக்கு. எங்க உள்ள மைக் செட்டு? நமது வீரநல்லூர் நகரத்திலே, வீரநல்லூர் நகரம் மட்டுமல்ல நமது நெல்லை மாவட்டத்திலே ஒலி ஒளி அமைக்க ஒரு சிறந்த ஸ்தாபனத்தை நடத்தி வரக்கூடிய உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லி கேட்டார்கள். நமது வீரநல்லூர் நகரத்தை சார்ந்த சக்தி சவுண்ட் எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்துடுறோம். அப்புறமா தட்டி அலங்காரம், பூ அலங்காரம் எல்லாம் ஒரே ஆள்கிட்ட கொடுத்துருவோம். அலங்காரையா 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 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், தட்டி அலங்காரம் பூ அலங்காரம் எல்லாம் உங்க பொறுப்பு தான். அப்படி அவளுக்கு ஒரு 101 அட்டாச் பண்றான். சரி, இவளுக்கு 101 கொடுக்கணும் அலங்காரத்துக்கு. ஆமா, பூ வெள்ளம் முன்னா பின்னா இருக்க அவளை அட்டாச் பண்ணிக்கணும் இல்லையா, அதுக்காக 101 அட்டாச் பண்றான். சரி, அடுத்தாற் போல கல்யாணத்துக்கு மேல ஒண்ணும் இல்லையா, மேலத்துக்கு போறோம் பாருங்க. இந்த ஊருக்கு நமது இடைக்கால நகரத்தை சார்ந்த நாதஸ்வர கலைஞராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமான் இசைக்கியண்ணா அவர்களை பார்த்து மேலகரனாயே மேலகரனாயே பிள்ளைங்க கல்யாணம் வச்சிருக்கான், கல்யாணத்துக்கு மேல வாசிக்க வேண்டியிருக்கு, உங்களுக்கு என்ன பணம் சொல்லி கேட்டாரு. நம்ம இடைக்கால நகரத்தை சார்ந்த இசைக்கியண்ணா அவர்களும் பணத்தை பெருசா பார்க்கக்கூடிய ஆள் இல்ல, என்னையா பணம் நேரத்தை வாச்சிடுறோம், அப்புறமா பணத்தை கொடுங்க சொல்லி ஏன்னா அவளுக்கு ஒரு 101 அட்டாச் பண்றாங்க. ஆமா, அன்னைக்கு கொடுத்தா உள்ளூர் மற்ற பக்கவத்தி மேல வர வேண்டியிருக்கு இல்லையா, துணை நாதஸ்வர கலைஞர், தவுல் வாத்திய கலைஞர், பம்பை வாத்திய கலைஞர், ஒத்து வாத்திய கலைஞர், சிங்க வாத்திய கலைஞர்
இவெல்லாம் வரணும் இல்லையா? அதுக்காக 101 அட்டோஸ் பண்றான். சரி. அடுத்தாற் போல நம்ம ஜாதிக்கு உரிமலை எல்லாம் கோவப்படுவாங்க. என்ன உரிமலத்துக்கு போனா பாருங்க, இந்த ஊருக்கு நம்ம வடக்கு சந்திரகோவை பக்கம் ஊத்துவலைக்கு, ஊத்துவலை கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணன் பிள்ளைங்களுக்கு நேற்று வச்சிருக்கிறோம், உரிமலை வாசிக்க வேண்டியிருக்கு, உனக்கு என்ன பணம் சொல்லி கேட்டாரு. ஊத்துவலை கிருஷ்ணனோட பணத்தை பெருசா பார்க்கக்கூடிய ஆள் இல்ல. என்ன பணம் நேற்று வாசிச்சா அப்புறமா பணத்தை கூட சொல்லி அவனுக்கு 101 அட்டோஸ் பண்றான். அடுத்தாற் போல வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு 1000 இல்ல 5000 பேசி வரட்டுமே, கேசர வார்த்தையை கொடுத்து இன்னொரு கூடுதல் 10 ரூபா கொடுத்தாலும் இன்னொரு 5 ரூபா கொடுத்தா தேவையில்லை. போட பாதியில பஸ் ஸ்டாண்ட் கடையில போய் ஒரு 4-5 காப்பி முறிச்சு போட்டு, இல்ல இல்ல இந்த வடை முறுக்கு இதுல முறிச்சு போட்டு ஒரு காப்பி சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். ஐயா போதும், எம்மா போதும் அப்படி சொல்ல வைக்கிறதா இருக்கும்னா என்ன கொடுத்தா போதும் சொல்லுவாங்க. சாப்பாடு சாப்பாடு ஒண்ணுதான் போதும்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு திருப்திகரமான முறையிலே எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் சாப்பாடு சொல்ல சீர்கணும் இல்லையா? அதுக்காக வேண்டி தவுசு பிள்ளையாவது தேடுவாங்கன்னு. தவுசு பிள்ளையாவது தேட வேண்டிய அவசியம் இல்லை, அது எங்கள்கிட்ட ஆட்டு இருக்கு. இது சங்கன இருக்காங்க இல்லையா? சங்கனா சங்கனா சமையல் பொறுப்பெல்லாம் உங்களுக்கு சேர்ந்ததுதான். இந்த ஆட்டுக்கறி மாட்டுக்கறி எல்லாம் வேண்டாம். அது என்னன்னு போல கல்யாணம் ஆட்டுக்கறி மனுஷனுக்கு திங்க கலப்புறாதா? திங்கிறது பிரச்சனை இல்லையா? திருமணத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டிய வேலை பார்த்தீங்கன்னா அவ்வளவு வேலை இருக்கு. ஆகையினால சுத்தமான சேவை சாப்பாடு கறிவேல் சொல்றோம், அதன் பிறகு போட்டுருங்க. என்னவென்னா என்ன பச்சடிகள் நட்டு வகை மெச்சிட பாலது பச்சடிகள் நட்டு வகை மெச்சிட பாலது அவக்கா சிறுகிழங்கு சிறுகிழங்கு அது நல்ல நாவுக்கு ருசி கொடுக்கும் வருவலாம், அது நல்ல நாவுக்கு ருசி கொடுக்கும் வருவலாம் வருவலாம். முருங்கைக்காய் 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 அதை திட்டமுடன் தாட்சமிட்டால் மணக்குமே, அதை திட்டமுடன் தாட்சமிட்டால் சிறுகிழங்கும் தானே சேர்த்து சீமைக்காய். நம்ம தமிழ்நாட்டு காய்கறிகளை விட இங்கிலீஷ் காய்கறிகள் என்னென்ன உண்டா அவ்வளவு போட்டுணும். என்னவென்னா இந்த பீட்ரூட், கேரட், பீன்ஸ், காலிஃபிளவர்ஸ் இதுல ஒண்ணு பாக்கி இல்லாம அவ்வளவும் போட்டுணும். அந்த சீமை காய்கறிகள் நாட்டு சிறுகிழங்கும் தானே சேர்த்து செய்திடுவார் அவியல் பல அவியல் பல. அதை இந்த வையகுத்தொருண்டால் மனம் விரும்புமே, அதை இந்த வையகுத்தொருண்டால் மனம் ஆமா. தடியங்காமோர் குழம்பு சாம்பார் உடன் பருப்பு, தடியங்காமோர் குழம்பு சாம்பார் உடன் பருப்பு, புளியவரை கூட்டுக்கறி கூட்டுக்கறி கூட்டுக்கறி. இந்த கொபலையத்தூர் கொள்வார் மன நேசமே, இந்த கொபலையத்தூர் கொள்வார் மன எட்டு வகைக்கு அறியாம் எட்டு எட்டு இதயமா பச்சடியா பச்சடியா எனக்கு இதயமா பச்சடியா பச்சடியா.
விதமானுக்கு ஒரு 101 அட்வான்ஸ் பண்றான். ஹவுஸ் பிள்ளையாவுக்கு ஒரு 101 அட்வான்ஸ் பண்றான். ஆமா, கையாளுக்கெல்லாம் சும்மா மட்டும் கூட்டு வரணும் இல்லையா, அவளுக்கு அட்வான்ஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக அவளுக்கு 101 அட்வான்ஸ் பண்றான். சரி, எல்லா வருஷத்துக்கும் அட்வான்ஸ் பண்ணியாச்சு. வெடி வைக்கணும் இல்லையா, கல்யாணத்துல வெடி வச்சா தானே கல்யாணம் தெரியும். ஆகவே வான வெடிக்கை கலைஞரை தேடுறாங்க. அதுக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை, அது நம்ம இருக்கு. எங்க அண்ணா வெடி வச்சாங்க, ஒரு வீடு கூட அவ்வளவு போடும். அந்த அளவுக்கு உண்டான வான வெடிக்கை கலைஞராகிய எங்க அண்ணா புதுக்குடி ஆமையாமுப்பன் அவர்களை பார்த்து, அண்ணாவே அண்ணாவே நீங்க தான் வெடி வைக்கணும், நீங்க தான் வெடி வைக்கணும் என்று அவளுக்கும் 101 அட்வான்ஸ் பண்றேன். அந்த மருந்து இருந்தா அவசரம் கொண்டு வரணும், அதுக்காக 101 அட்வான்ஸ் பண்றேன். என்ன அட்வான்ஸ் எடுத்த பிரகாரம் முதலாவது பந்தல்காரைய வந்து பந்தல பட்டாங்க. என்ன பந்தல் நஷ்டமா உங்ககிட்ட வந்து வீட்டு பந்தல பட்ட கல்யாண பந்தல் இல்லையா, அவள் பரமாதமான பந்தல். எப்பேற்பட்ட பந்தல போட்டாங்க தெரியுமா? கொட்டகையினாலே பந்தல் புகழும் அதில் கொண்டு வந்து தெருக்கள் எல்லாம் அங்கு புகழும் ரஸ்தர்களும் அங்கே சர்றாந்தர் தூக்கலூற்றார். இன்னும் மாணிக்கத்தால் மணவரையும் அலங்கரித்த மணவரையில் நமது அரியலூர் பட்டணைத்தான் மாப்பிள்ளை போல் அலங்கரித்து எண்ணம் மணவரைக்கு அழைத்து வந்தார். அந்த பொம்மக்கள் சுமக்காளை மணப்பெண்ணாக அலங்கரித்து எண்ணம் மணவரைக்கு அழைத்து வந்தார். வலதுபுறம் பொம்மக்காளும் இடதுபுறம் தும்மக்காளும் இப்படி மாப்பிள்ளையும் பெண்ணுமாக அந்த மணவரையில் அமர்ந்த போது என்ன கூடி இருந்ததொரு பெண்கள் எல்லாம் கூடி இருந்ததொரு பெண்கள் எல்லாம் ஜோராய் குல வயது அங்கு போடுவாரா போடுவாராம். மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மணவரையில் அமர்ந்த போது செப்பு மெல்ல துறந்தார்கள். திருமாங்கலியம் கையிலெடுத்து நம்ம பட்டன் கையில் கொடுத்தார்கள். அரணே அரணே என்று என்ன அணிந்தான் திருமாங்கலியம். சிவனே சிவனே என்று திரு போட்டுகிறான் மாங்கலியம். மங்கலியம் சுட்டும் போது என்ன மாங்கலியம் சுட்டும் போது அங்கிருந்த மங்கிலியர் குலவை போட்டார். மாப்பிள்ளையும் பொண்ணு கொண்டா மாறி மாறி மாலை போட்டார். மாறி மாறி மாலை போட அங்கிருந்த மங்கையர்கள் குலவை போட பிறகு கண்ட ஆஞ்சில் எஞ்சி போட்டு கையை மெல்ல கட்டுகிறார். கட்டினவர் கட்டாதியிலே சுண்டு விரல் கைப்பிடித்து
மணவரை விட்டு எழுந்தரித்து சுற்றி வருவாராம் மணவரையை. மணவரை சுற்றி வாரபோது மணவரையை சுற்றி வாரபோது மங்கையர்கள் குலவை போட்டார். மாப்பிள்ளையும் பொண்ணுக்குன்னா மங்கையர் பெண்கள் எல்லாம் மகிழ்ந்திருந்து குலவை போட முருகரை சுற்றி வந்து அழக முத்துப்பட்டனு கையிலைமார் 2 பேரும் கைப்பிடி சுருளாதுவும் தான் கொடுத்து கட்டி நகர் கட்ட வைத்து அம்மி மிதித்தாங்கோ அம்மி மிதித்தாங்கோ என்ன அருந்ததிய பார்த்தாங்கோ. மணவரையில் சுற்றி வந்து மாளிகைக்கு புகுந்த போது மதனி மாறும் குழந்தை மாறும் அங்கே வண்ணப்பாய் போடுவாரா. போட்டதொரு பாயாதீரே போட்டதொரு பாயாதீரே போயமர்ந்தார் 3 பேரும். மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தான் பால் வழங்க கொடுப்பாரா. பாவையர்கள் 2 பேரும் பால் பழம் கொடுக்கும் போது பாவையர்கள் குலவை போட்டார். அழக முத்துப்பட்டனுக்கும் உம்மக்களுக்கும் சும்மக்களுக்கும் நீங்கள் ஆண் பெறுவீர் பெண் பெறுவீர் ரொம்ப காலம் 1 ஆண்டு இருந்துடுவீர் என்று வாழ்த்தி வரமளித்தார். என்ன வரிசையுள்ள பெண்கள் எல்லாம் கன்னியான பெண்கள் எல்லாம் லாலி சுபலாலி லாலி சுபலாலி என்று நலமுடனே வாழ்த்துகிறார். பகடை என்ன மருமகன் பட்டனுக்கு சீதனங்கள் வரிசையெல்லாம் சிறப்புடனே எழுதுகிறான். 5 தர பொய்கை மட்டும் உங்களுக்கு அடிவார விளக்கு மட்டும் குப்புரையும் இடமலையும் என்ன கொழுந்திருந்தாம் மலைச்சரிவும் செத்தமாடு உமக்கு என்று மாப்பிள்ளை செத்தமாடு உமக்கு என்று சீதனங்க எழுதுகிறார். கன்னி பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி நம்ம மாரியவர் பட்டனுக்கு என்ன கன்னி பெண்கள் ஒன்று கூடி கன்னி பெண்கள் ஒன்று கூடி ஜோராய் கல்யாண கும்மி அடிச்சாங்க. கன்னி பெண்கள் அவர் ஒன்றாக சேர்ந்து ஜோரப்பட்டனுக்கு கல்யாணம் அடிச்சாங்க. எப்படி அரிய நாட்டில் பிறந்தவன மந்த ஆரண்ணமாருக்கும் இளைய தம்பி என்ன ஆரண்ணமாருக்கும் இளைய தம்பி காரணமானதர் அறியப்பட்டனை கல்யாண கும்மி அடிப்போமடி. அலவலம் குயில் அலவலம் முத்து கோர்த்ததை போல் பல்லழகா என்ன முத்து கோர்த்ததை போல் பல்லழகா மோகனமானதோர் அறியப்பட்டனை முகுந்து கும்மி அடிப்போமடி. ஆனந்த சந்திரன் போல மூங்கத்தழகா நல்ல சூரியன் போல திருமேனியும் உதய சூரியன் போல திருமேனியும் என்னை இந்திரன் போலவே வந்ததோ பட்டனை இசைந்து கும்மி அடிப்போமடி. அலோலம் அலோலம்
கட்டுங்கடி பட்டங்காலையில கச்சத்தை கட்டுங்கடி காரணமானதோர் அறியப்பட்டனை கல்யாண கும்மி அடிப்போமணி பச்சைக்கிளி வந்து மக்கள் போட்டது பறந்தாடி எடுத்து கன்னி கல்யாணம் கைப்பிடித்து பார்த்தார் பட்டனுக்கு மாலை கல்யாணம் மாமுடித்து பார்த்தார் பட்டனுக்கு செல்ல கல்யாணமோ திருப்பூட்டி பார்த்தார் வட்டனுக்கு கல்யாணம் நடந்த 6வது மாதம் பல பலடையும் இறந்து போன மாமன் இறந்ததுக்கு பின்னால் மருமகன மாறிய முத்துப்பட்டனவன் மாமனாண்ட காணிவாட்சி எல்லாம் ஆண்டுகிட்டு இருக்கிறான். அப்ப அனுபவம் இல்லாத வச்சு பாருங்க நம்ம பட்டனுக்கு இந்த ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கண்ணு விட்டு போன்ற ரெண்டுக்கறி பச்சோடி கல்லு சாராயம் கஞ்சா லேகியம் அதில் எல்லாம் ஷாட்டா இல்லையா அது அவன் உடம்புக்கு ஒத்து வரல உடம்புக்கு ஒத்து வரல ஆகையினாலே கண்ணு வலி நோக்காடு பட்டனுக்கு கடு நோயா வந்துருச்சு. அந்த கண்ணு வலியின் காரணத்தினால் வெளியில வர முடியாது வெளிச்சத்துல முழிக்க முடியாது. அப்பேற்பட்ட கண்ணு வலியின் காரணத்தினால் மடியிலே தலையை வைத்து துமக்கு மடியிலே காலை நீட்டி கண்ணு வலியோடு பட்டு வந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருந்து கொண்டிருக்கிற போதுதான் கதன் வந்துட்டு இருக்கல என்னோட தூரமா வடக்கே நல்ல வெகு தூரமா அந்த வண்ணி கலந்ததொரு சேவர் கூளம் கலுங்கதியிலே இன்பமுடன் வாழ்ந்து வந்தார் கள்ளநாட்டார் 1000 பேர். அவர்கள் கண்ணியமுடன் வாழ்ந்து வந்தார். அவர்கள் வாழ்ந்து வரும் நாளையிலே அங்கு தீராத பஞ்சம் வந்து எண்ணம் தீராத பஞ்சம் வந்து அவர்கள் தீவினைகள் தான் அடைந்தார். அடைந்தாங்கோ கொடுமைகளை தமிழைந்தார். பஞ்சம் வந்த காரணத்தால் கள்ளநாட்டோர்கள் 1000 பேர் இந்த பஞ்சம் தீர்க்க வேண்டும் என்று அறிவுடனே கள்ளநாட்டார் எந்த நாட்டுக்கு போம் என்று என்ன அம்பல சாவடியில் அவர்கள் 1000 பேர் ஒன்று கூடி அப்போ ஆலோசனை பலவும் செய்தார். எந்த நாட்டுக்கு போவோம் என்று யோசனையிலே ஆண்டு கொண்டிருக்கிற போதுதான் அந்த காலத்துல நம்ம குற்றாலத்துல சித்திரசபையில தங்க ஓடு வைத்திருந்தார்களாம். அந்த தங்க ஓடானது பங்குனி மாத பகல் 12 மணி வேணல்ல வெயிலின் பொறுமையான தங்கம் அப்படியே இழகி தண்ணீராக நின்றதாம். ஒரு சண்டான பாய் பயமும் காக்கா சித்திரசபையிலே சாமம் செய்து அந்த தண்ணீராக இழகி இருந்தது பாருங்க. அந்த தங்கத்துக்கு மேல போய் உட்கார்ந்ததாம். தண்ணீராக இழகி இருந்த தங்கம் காக்கா காலில் விட்டுருச்சு. இந்த காக்கா வேற எங்கேயாவது பிறந்து போக கூடாது, என்ன தென்னாடு போக கூடாதா, மேல்நாடு போக கூடாதா, கீழ்நாடு போக கூடாதா, வடநாடு தேசத்தை